ஹாய் மக்களே, நைட்டு எதுக்கு அந்த மாதிரி வீடியோ போட்டிங்க அழுந்துன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிறீங்க. சத்யபிரியா அழுதுனேங்கிறா, நைட்டும் பகலும் அழுதுனேங்கிறா. எதுக்காக அழுகிறானே தெரில, கடவுளுக்கு தான் தெரியும். தைலம் போடுறேன், மாத்திரை போடுறேன், வயிறு வலிக்குதான்னு சொல்லிட்டு வயிற்றுக்கு பார்க்குறேன், எண்ணெய் வைக்கிறேன், என்னென்னவோ பண்ணி பார்க்குறேன், ஒன்றும் சமாளிக்கவே முடியல. எனக்கே தாங்க முடியாது. ஒரு 3 பேரும் செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசி பதிவு போட்டுட்டு எனக்குள்ள ஒரு பயம், உயிரை மாச்சிக்கிறதுக்கு மனசே வரமாட்டேங்குது. எது குறித்து கடவுள் நம்மக்கிட்ட இந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்களோ, இப்படி வேலைக்கு பார்க்குறாங்களே கடவுளே, எனக்கு புள்ளைங்க உயிரை காப்பாற்ற மாட்டேன் கடவுளேன்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட போராடி நான் அழுந்துன்னு அந்த 4 செவத்துக்குள்ளேயே அழுந்து அப்புறமா ரிலீஃப் ஆகிட்டு காலையில் அந்த பேசின பதிவு நான் உயிரை மாச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அப்புறம் நான் பாட் செட் பண்ணி போட்டேன். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. நான் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் சத்யபிரியாவை. எப்படியும் வயிறு ஸ்கேன் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனிமா கொடுத்து பார்க்கலாம், ஏதோ பண்ணாதான். ஆனால் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டேங்கிறேன்னு சொல்கிறாங்க. பார்க்க மாட்டேறேன், உயிருக்கு எதனா ஆபத்து ஆயிடுச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? ஒரு சிறப்பு தான் கொடுக்குறாங்க, இன்ஜெக்ஷன் கூட போட மாட்டேங்கிறாங்க. நான் எப்படியாச்சும் கையில் காலில் உயிர்ந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள், துணிஞ்சு பண்ணுங்கன்னு நான் சொல்லி நான் பார்க்குறேன். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது, ட்ரீட்மெண்ட் பண்ணுறது எல்லா வீடியோவும் நான் யூடியூப் சேனலில் போடுறேன். நீங்கள் பாருங்கள் மக்களே, எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. பாப்பாங்களுக்காக சத்யபிரியாவுக்கு குணமாயிடணும். கொஞ்சம் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. சத்யபிரியா அழுது எனக்கு மனசு தாங்கலை. அழுதுனே இருந்ததுன்னு தான் நான் அழுதுட்டு உயிரை மாச்சிக்கலாம், உயிரே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனாலும் என் பிள்ளைங்களை விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லை, பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கும் மனசு இல்லை.